அன்பு நண்பர்கள், அருமை நேயர்கள், இனிய வணக்கம். ஓம் ஸ்ரீ ஸ்ரீங் சிவயவ சிவாவா சிவரூபிணியேவா. ஓம் சக்தி தாயே ஒற்றி சர்வம் சக்திமயம். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி உமையனுடைய அருளோடும் உங்களுடைய பேரன்பும் ஆதரவோடும் கலத்திர பாவகத்தை பற்றிய ஒரு சிறு ஆராய்ச்சி தான் நம்ம பார்த்துட்டு வரோம். அதனுடைய வரிசையாக இன்றைக்கு ஒரு லக்னத்திற்கு 7ஆம் இடம் சொல்லக்கூடிய அந்த கலத்திர பாவக அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்திருக்கார் அப்படின்னு வச்சுக்கோமே. அது மட்டும் இல்லாமல் கால புருஷ தத்துவப்படி மகரத்தில் சுக்கிரன். இந்த 2 பலாபலங்களையும் நீங்கள் போட்டு குழப்பிட வேண்டிய அவசியமே கிடையாது. 2 அமைப்பில் ஏதாவது ஒரு அமைப்பு இருந்தாலே உங்களுக்கு நாம் சொல்லக்கூடிய இந்த பலாபலன்கள் ஒரு 80% மேட்ச் ஆகிடும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அல்லது மகரத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட வாழ்வியல் அவர்களுக்கு அமையும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, தனக்கு வரக்கூடிய கலத்திரம், அதாவது கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவன் தத்து கொடுத்தவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அல்லது பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடமாக இருப்பார்கள். இந்த 2 விஷயம் இருக்கும். நான் பிறந்தேன், எங்கள் அத்தை வீட்டில் வளர்ந்தேன், எங்கள் சித்தி வீட்டில் வளர்ந்தேன், இந்த மாதிரி ஒரு விஷயம் எங்கள் ஆயா வீட்டில் வளர்ந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு விஷயம், பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், அல்லது தத்து கொடுத்து வாங்கியவர்களாக இருப்பார்கள். 2 ஆப்ஷனில் ஏதாவது ஒரு ஆப்ஷன் கட்டாயம் இருந்துடும். கலத்திரம் 2 பேரும் சேர்ந்து தொழில் புரிவார்கள், அல்லது வரக்கூடிய கணவர் மனைவி ஆகட்டும் தொழிலுக்கு ரொம்ப 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 உதவியாக இருப்பார்கள் அப்படின்னு இந்த விஷயத்தையும் சொல்லலாம். மகரத்தில் சுக்கிரன் மனைவியினுடைய பெயர்களில் தொழில் செய்வது சாலச் சிறந்தது அப்படின்னு சொல்லப்படுது. கலத்திரத்தினுடைய பெயரில் நீங்கள் தொழில் செஞ்சீங்கன்னா உங்களுடைய தொழில் வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. எப்படி இருந்தாலும் தன்னுடைய திருமண வாழ்வில் அதிக சந்தோஷங்களை எதிர்பார்க்கக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையை ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா திருமண வாழ்க்கை கரெக்டாக போயிடும். அந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டால் நல்லது அப்படின்னு போயிடும். கலத்திரத்திற்கு 2 தார அமைப்பு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சரி, 2 தாரம் மகரத்தில் சுக்கிரன் இருந்தாலே அவங்களுக்கு 2 தாரம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஆப்ஷன் எடுத்துக்கலாம். திருமணம் பேசி முடித்தவுடன் இந்த விஷயம் கண்டிப்பாக நடக்குங்க. மகரத்தில் சுக்கிரன் திருமணம் பேசி முடித்தவுடன் ஒரு கர்ம காரியம் நடக்கும். அல்லது கலத்திரத்தினுடைய தாய் தந்தை உறவுகளில் துக்கம் ஏற்படும். ஏதோ ஒரு விஷயம் அது தலை கட்டி கொள்ளக்கூடிய உறவாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விஷயம் கண்டிப்பாக நடந்துன்னு வருது. நான் நிறைய சர்ச்சிங்கில் பண்ணிட்டேன். இது 100% ட்ரூவாக நடக்குது. ஆமாம், 7ஆம் அதிபதியோடு, அந்த 7ஆம் பாவக அதிபதியோடு மாந்தி தொடர்பு அல்லது சனி பகவானுடைய தொடர்பு, இந்த 2 விஷயம் அந்த தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னா திருமண மண்டபத்திலேயே ஒரு கர்மகாரியம் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் எக்ஸாக்டாக நீங்கள் ஒன்று சர்ச் பண்ணி பாருங்கள், இப்படி தான் இருக்கும். ஆமாம். அல்லது திருமணமாகி 1 வருட காலத்திற்குள்ளாக கண்டிப்பாக ஒரு கர்மகாரியம் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. 10, 12, 8 10ஆம் பாகத்திலேயோ 12ஆம் பாகத்திலேயோ 8ஆம் பாகத்திலேயோ சனி பகவான் அல்லது 7ஆம் அதிபதி, இந்த 2 பேருடைய தொடர்பு ஏற்பட்டால் திருமணம் பேசிய உடனேயே துக்க செய்தி வரும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இந்த 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் அமர்ந்தாலும் அல்லது மகரத்தில் சுக்கிரன் அமர்ந்தாலும் திருமண வாழ்க்கையை பெரும்பாலும் சோபிப்பதற்கு சுகம் குறைவு அப்படின்னு சொல்லப்படுது. பாசிட்டிவாக நம்ம சொல்கிறதுக்கு இல்லை. இருந்தாலும் பொருளாதார ரீதியாக, தொழில் ரீதியாக இருவரும் சேர்ந்து உயர்வார்கள் என்பதை ஆணித்தரமாக இங்கே சொல்ல முடியும். சரி நேயர்களே, அடுத்த வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். வாழ்க வளமுடன். சர்வம் சக்திமயம்.